இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஏமாறுவது நல்லதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 40 வசனம் 23. ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். Yet did not the chief butler remember Joseph but forgot him. Genesis chapter 40 verse 23. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினைத்து பார்க்காமல் அவனை மறந்து போனான் அப்படின்னு எழுதப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் ஏமாறுவது நல்லது என்று நினைக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். அதுல அந்த பர்சன் யாரை இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அந்த பர்சன் ஒரு பெரிய பணக்காரர். அந்த இன்டர்வியூ பண்றவர் கேட்கிறாரு, சார் நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க நிறைய பேருக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு, அதாவது கடன் கொடுத்தோ இன்னும் என்ன மாதிரியான உதவியோ செஞ்சுட்டு அவங்க நிறைய உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் சார். இத நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஏதாவது இதை பத்தி சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பர்சன் சொல்றாரு, என்னை ஏமாத்திட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஏமாத்த தானே செஞ்சாங்க, இதுல நான் ஒன்னும் கெட்டு போயிடல, எனக்கு கொஞ்சம் மணி லாஸ் ஆச்சு, மத்தபடி எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன் மூலமா அவங்க ஏமாத்துறோம்னு நினைச்சு அவங்க வாழ்க்கைய ஏதோ ஒரு விதத்துல நல்லதா பண்ணிக்கிட்டாங்க, அந்த காசை யூஸ் பண்ணாங்க அப்படின்ற விதத்துல நான் சந்தோஷம்தான் பட்டேன், மத்தபடி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல அவர் பேசுறாரு. அப்ப இன்டர்வியூ எடுக்கிறவர் திரும்பவும் கேட்கிறாரு, இன்னும் யாராவது இந்த மாதிரி உங்ககிட்ட உதவி கேட்டா நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, நிச்சயமா பண்ணுவேன். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு, அதனாலதான் அவங்க அந்த மாதிரி காரியத்தை பண்றாங்க. சோ நான் ஹாப்பியா ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஏமாறுறத குறிச்சு அவ்வளோ ஸ்போர்ட்டிவா, அதாவது கேட்கிற நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்ல நம்ம ஏமாத்தினா கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு விதத்துல யாருக்கோ ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற ஒரு தாட் வர்ற அளவுக்கு அவர் அழகா பேசினாரு. ஆனாலும் நிறைய பேரால தான் ஏமாந்து போறத ஏத்துக்க முடியாது. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். அப்போ போத்திபாருடைய வீட்டுல வேலைக்கு சேர்றாரு. அங்கே தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஜெயில போடப்படுகிறார். இப்போ இந்த ஜெயிலுக்கு தான் அரண்மனையில ராஜாவுடனே கூட இருந்த அவருடைய பானபத்திரக்காரனும் சுயம்பாயும் 2 பேரும் தாங்கள் செய்த தவறுக்காக ஜெயிலுக்கு வர்றாங்க. அவங்களையும் விசாரிக்கும்படியாக யோசேப்பு நியமிக்கப்படுகிறார். அப்போ அந்த இடத்துல நமக்கு தெரியும், அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல கனவு காண்றாங்க. அந்த கனவுகளுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறார். அந்த அர்த்தத்தின்படி நடக்கிறது. யோசேப்பு என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. பானபத்திரக்காரன் விடுதலையாக்கப்பட்டு போகும்போது யோசேப்பு சொல்றாரு, நீ என்னைய மறந்துடாத, என்னை நினைத்துக்கொள், நான் செய்யாத தப்புக்கு இங்க இருக்கேன், என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனால் இங்க என்ன வசனம் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அந்த பானபத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். அதாவது அவன் தன்னுடைய பழைய பொசிஷனுக்கு போயாச்சு, வேலை திரும்ப கிடைச்சிட்டு எல்லாம் கம்ஃபர்ட் ஆயிருச்சு. இப்போ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது தனக்கு உதவி செய்த யோசேப்பை மறந்து போனான் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யோசேப்பு அந்த பானபத்திரக்காரன் விடுதலையாகி போன பிறகு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு ஒருவேளை ராஜா கிட்ட நம்மளை பத்தி சொல்லி நம்மளை விடுதலை பண்ணிடுவாரா, அரண்மனையில இருந்து யாராவது நம்மளை கூப்பிட வருவாங்களான்னு ஒவ்வொரு நாளும் காத்திருந்திருப்பார். அந்த சிறைச்சாலனுடைய வாசலை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஏமாந்து போயிருப்பார். ஆனா அடுத்த அதிகாரத்துல இருக்கு, 2 வருஷத்துக்கு யோசேப்பை அந்த பானபத்திரக்காரன் நினைவு கூறவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு பர்சன் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா? இந்த பர்சன்னால எனக்கு இந்த காரியம் நடக்கும், என் வாழ்க்கை மாறும், இந்த விஷயம் இந்த மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அவுட்புட் வந்ததுன்னா என்னுடைய எல்லாமே மாறிடும், நான் டோட்டலா சேஞ்ச் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட காத்திருந்து ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறோமா? நம்ம
பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது. இங்க என்ன அப்படின்னா, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கணும். அதுக்கு பிற்பாடு, அதாவது 2 வருஷத்துக்கு பிற்பாடு காரியம் எல்லாம் மாறுது. யோசேப்பு எப்படி விடுதலையாக்கப்பட்டார் நமக்கு தெரியும். ஒரே ஒரு காரியத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை அந்த பானபத்திரக்காரன் விடுதலையாக்கப்பட்ட கொஞ்ச நாள்ல ராஜா கிட்ட யோசேப்பை பத்தி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எப்படியாவது பானபத்திரக்காரன் ராஜாவோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவன். சோ ராஜா சந்தோஷமா இருக்க நேரத்துல மெதுவா சொல்லியிருப்பான், ராஜாவே, சிறைச்சாலையில இப்படி ஒருத்தன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன், நல்ல டேலண்டட் பாய், அவன் செய்யாத தப்புக்கு உள்ள இருக்கான், எனக்கு கூட ஹெல்ப் பண்ணிருக்கான், நீங்க மனசு வச்சா அவனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை வேண்டி கேட்டிருப்பான். சோ அங்க என்ன நடந்திருக்கும்? ராஜா என்ன பண்ணிருப்பாரு? இவனுக்காக யோசேப்பை விடுதலை பண்ணியிருப்பாரு. ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எப்படி விடுதலை பண்ணிருப்பார்னா, சரி ஓகே பரவாயில்ல, வா, நீ தப்பு செய்யல, அதை விசாரிக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீ சிறைச்சாலையில இவ்வளவு நாள் இருந்துட்ட. சோ நான் உன்னைய என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பண்றேன் அப்படின்னு விடுதலை பண்ணிருப்பாரு. இந்த யோசேப்புடைய நிலைமை என்னவா ஆயிருக்கும்? ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒருவேளை திரும்ப தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அவர் போயிருப்பாரு. அங்க போய் என்ன பண்ணுவாரு? ஏற்கனவே இருக்கிற நம்ம அண்ணன்களோட ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்திருப்பாரு. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எப்படி போத்திபாருடைய வீட்டுல அடிமையாக வேலை பார்த்தாரோ அதை போல சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்து இன்னும் யாராவது ஒருத்தர் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவர் சில காலம் ஏமாற்றப்பட்டத மாதிரி தெரிஞ்சது, சில காலம் அவரை பானபத்திரக்காரன் மறந்து போனதை போல தெரிஞ்சது. ஆனால் கர்த்தருடைய வேலை வரும்போது, எல்லாம் தலைகீழா மாறும்போது, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துல யோசேப்பு உட்கார வைக்கப்பட்டார். இன்றைக்கு அதை போலத்தான் சில காரியங்கள்ல, என்னடா இது, நம்ம எதிர்பார்க்கிறோம், நம்மளுக்கு டேலண்ட் இருக்கு, நம்ம இன்புட் எல்லாம் கரெக்டா கொடுக்கிறோம், ஆனா எந்த விதமான அவுட்புட்டுமே இல்லை அப்படின்னு வருத்தத்தோட ஏமாற்றத்தோட உட்கார்ந்து இருக்கோமா? நமக்கு தேவன் வைத்திருக்கிற உயர்வு கண்டிப்பா வரும். ஆனா ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யோசேப்பு அப்படி ஏமாற்றப்பட்ட காலத்திலும் தேவனோடு கூட இருந்தார். தேவனோட எல்லா நேரத்தையும் தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணாரு. எந்த விதமான பாவத்துக்கும் தன்னை உட்படுத்தவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் ஏமாற்றத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விரும்பினது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனோடு உள்ள உறவை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நாம் நடக்கும்போது, அவருக்குள்ளாய் நம்மை பாதுகாத்து கொள்ளும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். உயர்வுனாலும் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ எனக்கு காரியம் எல்லாம் ஃபேவரா இருந்து எனக்கு கிடைக்கிற உயர்வு கிடையாது. மாறாக தேவன் வைத்திருக்கிற உயர்வு நம்முடைய கற்பனைக்கு எட்டாததா இருக்கும். சோ சில நேரங்களில் சில ஏமாற்றங்கள் நமக்கு தேவனாலே நன்மையாக மாற்றப்படும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு அநேக நேரத்துல நாங்க ஏமாந்து நிக்கிறத போல ஃபீல் பண்றோம்ப்பா. அப்பா, எங்களுக்கு விரும்பினது வரல, எங்களுக்கு சரியான நேரத்துல வரல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு பெஸ்ட் எதுவுமே எங்க வாழ்க்கையில இப்போ நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நாங்க திங்க் பண்றோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களுடைய ஃபியூச்சர் உமக்கு தான் தெரியும் தகப்பனே. அப்பா, ஏற்ற காலத்துல நீங்க செய்வீங்கப்பா, அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்க பொறுமையோடு அப்பா உமது அண்டையில நாங்க நின்று அப்பா உமது கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொன்றையும் உம்மிடத்துல இருந்து சுதந்திரிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.